Gavani Raja, agricultural income. Agricultural income is exempted under section 10 subsection 1. So any agricultural income, even land and வாடகை கூட்டாலும் சரி, agricultural land நீ லீஸ் பண்ணிருக்கல, குத்தகைன்னு சொல்லுவாங்கல்ல, குத்தகை கூட்டாலும் சரி, அதுல இருந்து வர income is also exempted under section 10 subsection 1. However, some situationல agricultural income business income சேர்ந்து இருக்கு. agricultural income business income. say example காஃபி போடுற, காஃபி கொட்டை எடுக்கிற வரையும் agricultural income, அதை ப்ராசஸ் பண்ணி காஃபி போடுற விக்கிறது பிசினஸ். டீ தோட்டத்துல லீஃப் பறிக்கிற வரையும் அது வந்து அக்ரிகல்ச்சர், அதை பறிச்சு கட் பண்ணி லீஃப் பொடியாக்கி டீ போடுற விக்கிறது அது பிசினஸ். அப்போ சில சிச்சுவேஷன்ல இது ரெண்டுமே என்ன ஆகுது, மெர்ஜ் ஆகுது. அப்போ ரூல் கொடுத்துட்டான், பிக்ஸ்டு ரூல். எக்ஸாம்பிள் ரப்பர்னு வச்சுக்கோ, ரப்பர் மரம் கேரளா பக்கம் போனீங்கன்னா ரப்பரை வெட்டி அந்த இதுல வடிச்சு அதை அடுத்த ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி லேட்டக்ஸ் ரப்பரா வைப்பாங்க. 65-35, 65% அக்ரிகல்ச்சர் இன்கம், 35% பிசினஸ் இன்கம். நல்லா புரிஞ்சுக்கோ, மெஜாரிட்டி எப்பயுமே அக்ரிகல்ச்சர் தான், சின்னதுதான் என்னதுல வரும் பிசினஸ் இன்கம்ல. அப்போ ரப்பருக்கு எத்தனை பர்சன்டேஜ், 65%, 35%. அடுத்தது காஃபி. காஃபில ரெண்டு இருக்கு, grown and cured. ரோஸ்டட் அப்படின்னு இன்னும் ரெண்டு ப்ராசஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ரெண்டு ப்ராசஸ் தான் பண்ணினா அக்ரிகல்ச்சர் இன்கம் 75-25. ரெண்டு ப்ராசஸ் மட்டும் தான் பண்ற, grown and cured, விளைவிச்சு அதை கியூர் பண்ணி கொடுக்குற, தட் இஸ் கிளீன் பண்ணி கொடுக்குற. அப்படின்னா 75-25. 4 ப்ராசஸும் நீயே பண்ற, அதை வறுத்து ரோஸ்ட் பண்ணி கிரவுண்டட் ரோஸ்டட் அதெல்லாம் எல்லா ப்ராசஸும் நீயே பண்ற. 60-40. காஃபி ரெண்டு ப்ராசஸ்னா 75-25, காஃபி 4 ப்ராசஸ்னா 60-40, டீ 60-40. அப்போ என்னோட இன்கம் டீ 10 lakhs கொடுத்துருக்கேன். 60% இன்கம், 40% பிசினஸ் இன்கம். அப்ப 40% மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். கரெக்டா ராஜா? அதே அக்ரிகல்ச்சர் இன்கம் டீ பிசினஸ் இன் ஸ்ரீலங்கா ஃபுல்லி டாக்ஸபிள். இது ஸ்லாப் ரேட் எப்போ வரும், இன் இந்தியா. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோம், அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா இஸ் எக்ஸம்ட், ரிமைனிங் அக்ரிகல்ச்சர் இன்கம் அவுட் சைட் இந்தியா ஃபுல்லி டாக்ஸபிள். இதே பிசினஸ் காஃபி பிசினஸ் நீ ஸ்ரீலங்கால பண்ணா ஃபுல்லி டாக்ஸபிள். இந்தியாவில பண்ணா 65%, 60% வந்து மீதி 30-40 பிசினஸ் இன்கம், இல்ல 75 அக்ரிகல்ச்சர் 25 பிசினஸ், இது மாதிரி வரும். கரெக்டா? உனக்கு பிஜிபிபி சாப்டர்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த சாப்டர்ல பிஜிபிபி சாப்டர்ல ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினை மட்டும் போட்டு பார்த்துரு. அவனே கொடுத்து 5 விஷயம். ரப்பர்னா எத்தனை பர்சன்டேஜ், 65-35. காஃபி ரெண்டு ப்ராசஸ் 75. ரெண்டு ப்ராசஸ் தான் பண்றேன்னா அக்ரிகல்ச்சர் அதிகமா இருக்கும், பிசினஸ் கம்மியா இருக்கும். 4 ப்ராசஸ் பண்றேன்னா பிசினஸ் அதிகமாயிடுது, அப்ப அக்ரிகல்ச்சர் என்ன ஆயிடுது, குறைஞ்சது. அப்புறம் டீனா 60-40, ஏன்னா விளைவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கட் பண்ணி அதை பவுடர் ஆக்கி விற்கிறது பிசினஸ் அதுக்குள்ள நிறைய இருக்குன்றதுனால அது எத்தனை பர்சன்டேஜ், 40%. அதுக்கப்புறம் கவனி, integration of agriculture income plus non-agriculture income. Agriculture income will not be taxable. However, it will be included in total income for the purpose of computation of tax. Agriculture income taxable கிடையாது தான், exempt தான். ஆனா agriculture income integrate பண்ணிடுற எதோட, non-agriculture income ஓட, to find out the tax amount. சரி, எப்ப சார் integrate பண்ணணும் அப்படின்னா, உன்னோட non-agriculture income இருக்குல்ல, non-agricultural income should be more than your basic exemption limit. non-agriculture income is more than your basic exemption limit. That is agriculture income தவிர non-agriculture income மட்டுமே 2.5 லட்சத்தையோ 3 லட்சத்தையோ 5 லட்சத்தையோ உடையோ அதிகமா இருக்கு. பிளஸ் agriculture income should exceed 5,000. agriculture income exceeds 5,000. இந்த சிச்சுவேஷன்ல ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணணும். அப்படி ரெண்டு சிச்சுவேஷன் சாட்டிஸ்ஃபை அப்படி தனித்தனியா டாக்ஸ் பண்ணிடு. எப்படி தனித்தனியா டாக்ஸ் பண்றது, இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட அதர் இன்கமே 2.5 லட்சத்துக்கு கீழே தானே இருக்கு, 3 லட்சத்துக்கு கீழே தானே இருக்கு. அப்ப உனக்கு என்ன வரப்போகுது, டாக்ஸே வராது. ஏன் சார் இந்த இன்டகிரேஷன் கொடுத்துருக்கான்னா, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்ட அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்டட், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்ட நீ நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் செட்டப் பண்ணி ரிமைனிங் மட்டும் தான் டாக்ஸ் கட்டுற. இப்ப 4 லட்சம் நான் அக்ரிகல்ச்சர், 2.5 லட்சம் அக்ரிகல்ச்சர்னு வச்சுக்கோ, நீ இது சும்மா எக்ஸம்ட்ன்ற. இந்த 4 லட்சத்துலயும் 3 லட்சம் எக்ஸம்ட்னு சொல்லி 1 லட்சத்துக்கு தான் டாக்ஸ் கட்டுற. கரெக்டா இல்லையா? அப்போ மொத்தமா நீ எவ்வளவு பெனிஃபிட் எடுத்துக்கிற, 2.5 + 3 5.5 லட்சம் ரூபாய் பெனிஃபிட் எடுத்துக்கிற. இந்த பெனிஃபிட் அவாய்ட் பண்றதுக்கு மொத்தமாவே உனக்கு 2.5 லட்சம் ரூபாய் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கு தான் என்ன பண்ண சொல்றான், இன்டகிரேட் பண்ண சொல்றான். எப்படி அக்ரிகல்ச்சர் இன்கம் நான் அக்ரிகல்ச்சர் எப்ப இன்டகிரேட் பண்ணோம், நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸீட்ஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்.
agriculture income exceeds 5,000. agriculture income is net agricultural income minus expense. net agriculture income exceeds 5,000. first step nalla gavani, agriculture income plus non agriculture income add பண்ணி tax கண்டுபிடி. agriculture income யும் non agriculture income add பண்ணி, as there is no exemption for agriculture income நினைச்சு tax கண்டுபிடி. எப்படி agriculture income non agriculture income ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டாக்ஸ் கண்டுபிடி. எப்படி அக்ரிகல்ச்சருக்கு எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி கண்டுபிடி. ஸ்டெப் 2, அக்ரிகல்ச்சர் இன்கம் பிளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் டாக்ஸ் கண்டுபிடி. அக்ரிகல்ச்சர் இன்கம் பிளஸ் எக்ஸம்ஷன் லிமிட் டாக்ஸ் கண்டுபிடி. ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 ஆன்சர் பிளஸ் 4%. அவ்வளவுதான். இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்த இன்கமுக்கு டாக்ஸ் போடுற, டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் நான் அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்கும் சேர்த்து டாக்ஸ் போட்டுற. அதுல அக்ரிகல்ச்சருக்கும் இன்கம் சரி பேசிக் எக்ஸம்ஷனையும் ஆட் பண்ணி அதுல இருந்து டிடக்ஷன் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட் டாக்ஸா போட்டுரு. இப்போ உனக்கு ஒரு சம் போட்டு காட்டுறேன், உனக்கு புரியும் கவனி. நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் 5,50,000. நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் பிஃபோர் சாப்டர் 6 80C டிடக்ஷன் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி 5,50,000 டிடக்ஷன் 52,000. அப்ப 4,98,000. அப்ப நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளவு? அக்ரி 3,20,000. அக்ரி எவ்வளவு ராஜா? 3,20,000. இப்ப நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டகிரேட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம். 498 பிளஸ் 320 4,98,000 பிளஸ் 3,20,000 போட்டா 8,18,000. கரெக்டா? டாக்ஸ் ஆன் அபோவ் கண்டுபிடிக்கலாமா? 5 lakhsக்கு 12,500. ரிமைனிங் 3,18,000க்கு 20% போட்டா 63,600 பிளஸ் 12,500 போட்டா 76,100. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஆன்சர் எவ்வளோ? ரெண்டாவது லெஸ். அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ? 320 பிளஸ் 2,50,000. கரெக்டா? 5,70,000 12,500 70,000 20% 14,000 26,500 26,500. கரெக்டா? இப்போ டாக்ஸ் எவ்வளவு தெரியுமா? 7,600 மைனஸ் 26,500 போட்டா 49,600 49,600 ரிமைனிங் பிளஸ் 4% செஸ் ஆட் பண்ண டாக்ஸ். இப்போ நீ வெறும் 498க்கு டாக்ஸ் கண்டுபிடிச்சு பாரு. வெறும் 498 நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் டாக்ஸ் பண்ணு. 4,98,000 2 லட்சம் எக்ஸம்ஷன். அப்ப 2,48,000 2,48,000க்கு 5% போட்டா 12,400 வந்துருக்கும். இப்ப நீ கட்டுற டாக்ஸ் எவ்வளவு? 49,600. அக்ரிகல்ச்சர் இன்கம் ஹெட்டே கிடையாது, அது எக்ஸம்டட் இன்கம். ஹெட் போடுவ? புரியல? நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் பிஜிபிபி கேபிட்டல் அதர் சோர்ஸ் எதா வேணா இருக்கலாம். அது நார்மல் ஸ்லாப் ரேட்டுக்குள்ள, உன்னோட ஜெனரல் ஸ்லாப் ரேட்டுக்குள்ள வரது. கேபிட்டல் கெயின் ஸ்லாப் ரேட்டுக்குள்ள வராது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்லாப் ரேட்ல வந்துரும், சேலரி ஸ்லாப் ரேட்ல வந்துரும், பிஜிபிபி ஸ்லாப் ரேட்ல வந்துரும், அதர் சோர்ஸ் ஸ்லாப் ரேட்ல வந்துரும். அக்ரிகல்ச்சர் நேச்சரை தவிர மீது எல்லா இன்கம் என்ன இன்கம்? நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அப்ப நீ வெறும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு மட்டும் டாக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தா எவ்வளவு வந்திருக்கும்? 12,400. ஆனால் நீ என்ன பண்ற? 2 லட்சம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும் எடுத்துக்கிற, 3,20,000 அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்ஷன் எடுத்துக்கிற. அப்ப மீதி வெறும் 4,98,000 தான் டாக்ஸ் கட்டுற. அப்ப நான் என்ன சொல்றேன்? உனக்கு 2 லட்சம் இருக்குல்ல அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குல்ல, டு தி எக்ஸ்டென்ட் இதுல செட் ஆஃப் பண்ணிக்கோ. அப்போ டு தி எக்ஸ்டென்ட்னா மீதி 70,000 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த 70,000க்கு சேர்த்து டாக்ஸ் வாங்கிடுவேன் 20%. அதனாலதான் உனக்கு என்ன ஆயிடுது? டாக்ஸ் ஏறிடுது. நான் சொல்றது புரியுதா? 70,000 அந்த வருது தெரியுமா? டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த 70,000 இங்க பாரு ராஜா, இங்க எவ்வளவு வந்துச்சு? 12,400. அந்த 70,000 டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த 70,000
அதுக்கு 20% போடு, 14,000 வரும். அந்த டேஷ் தான் உன்கிட்ட சேர்த்து வாங்குற. புரியுதா? இப்போ என்ன கணக்கு அப்படின்னா, இங்க பாரு, ஃபர்ஸ்ட்ல 498 பிளஸ் 8,18,000 போட்டியா? ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு போட்ட? 8,18,000. இதுல என்னென்னலாம் இருக்கு சொல்லு பாப்போம். அக்ரிகல்ச்சர் இன்கம் பிளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கு, பேசிக் எக்ஸம்ஷனும் இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் பிளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படியே டாக்ஸ் கண்டுபிடிக்கிற. பேசிக் எக்ஸம்ஷன்லாம் போட்டு பேசிக் எக்ஸம்ஷன் என்ன ஆயிடுச்சு? டிடெக்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்ன ஆயிடுச்சு? டிடெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்ற? அக்ரிகல்ச்சர் இன்கமையும் பிளஸ் என்னத்தையும் போடுற, எக்ஸம்ஷன் லிமிட்டையும் செட் ஆஃப் பண்ற. அப்போ இந்த இடத்துல என்ன, பேசிக் அக்ரிகல்ச்சர் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்ன ஆயிடுது? ஆட் ஆயிடுது. அப்ப டைரக்டா உனக்கு எதுவும் டோட்டல் இன்கம்ல அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் உனக்கு என்ன கொடுக்குறான்? பெனிஃபிட் கொடுக்குறான். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சிம்பிளா நீ புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, டோட்டல் இன்கமுக்கு டாக்ஸ் கண்டுபிடி, அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கான டாக்ஸ் உனக்கு டிடக்ஷனா தரேன், அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோ. டோட்டல் இன்கமுக்கு நீ என்ன கண்டுபிடி? டாக்ஸ் கண்டுபிடி. அக்ரிகல்ச்சர் நான் அக்ரிகல்ச்சர் எல்லாம் பிரிக்காத, மொத்த இன்கமுக்கு டாக்ஸ் கண்டுபிடி. அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கான எக்ஸம்ஷன் டாக்ஸ் உனக்கு என்னவா தரேனா? எக்ஸம்ஷனா தரேன். அப்போ இந்த இடத்துல ஏன் சார் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஆட் பண்றோம்? இந்த இடத்துல பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் மைனஸ் ஆயிருக்கு. ஏன்னா நீ 8,18,000 டாக்ஸ் கண்டுபிடிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் 5,00,000 12,500 சொல்றியா? அப்ப ஃபர்ஸ்ட் 2.5 லட்சத்துக்கு ஜீரோவா? அப்ப இந்த இடத்துல 2.5 லட்சம் என்ன ஆயிடுது? அப்ப இந்த இடத்துல 2.5 லட்சம் வரக்கூடாதுல. அப்ப செட் ஆஃப் பண்றது என்ன பண்ணணும்? ஆட் 2,50,000. அப்ப இதை எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்க 6,18,000 வராது, 8,18,000 வராது. ஒரு 2.5 லட்சத்தை மைனஸ் பண்ணா சம்திங் 5 lakh சம்திங் வருமா? இங்க 3,20,000. சோ என்ன கால்குலேஷன்ல வரான்னா, மொத்த இன்கமும் நீ டாக்ஸ் கட்டு. எவ்வளோ? 8,18,000 டாக்ஸ் கட்டு. அக்ரிகல்ச்சர் இன்கம்கான டாக்ஸ் உனக்கு என்னவா தந்துடுறேன்? டிடக்ஷனா தந்துடுறேன். அப்போ மொத்த இன்கமும் டாக்ஸ் கட்டும் போது நீ எதை மைனஸ் பண்ணிக்கிற? பேசிக் மைனஸ் பண்ணி தான் டாக்ஸ் கட்டிடுவேன். அந்த பேசிக் என்ன பண்ணிடுவேன்? ஆட் பண்ணிடுவேன். அப்பதான் அக்ரிகல்ச்சர் பிளஸ் நான் அக்ரிகல்ச்சர் மைனஸ் அக்ரிகல்ச்சர். எப்படி? அக்ரி பிளஸ் நான் அக்ரி மைனஸ் பேசிக் எக்ஸம்ஷன் ஃபர்ஸ்ட் டாக்ஸ். அக்ரி, இப்போ எனக்கு என்ன வேணும்? நான் அக்ரி மட்டும் தான் ஆன்சர்ல வேணும். உனக்கு நான் பேசிக் எக்ஸம்ஷன் கொடுக்க கூடாது, அக்ரிகல்ச்சர் ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு தான் கொடுக்கணும். அப்ப நான் என்ன கொடுக்க போறேன்? உனக்கு அக்ரி கொடுக்க போறேன். எனக்கு ஆன்சர் என்ன வேணும்? நான் அக்ரி வேணும். அப்ப இங்க மைனஸ் பேசிக் எக்ஸம்ஷன் போட்டுறியா? அப்ப இங்க என்ன போட்டுறேன்? ஆட் பேசிக் எக்ஸம்ஷன். பேசிக் எக்ஸம்ஷன் பேசிக் எக்ஸம்ஷன் ஆட் ஆயிடுது. செட் ஆயிடுதா? அப்ப என்னது? அக்ரி பிளஸ் நான் அக்ரி மைனஸ் அவ்வளவுதான். இதான் கான்செப்ட் பிஹைண்ட். இப்படி போட்டாதான் எனக்கு கரெக்டான நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஏன் சார் இப்படி போடுறீங்க? உனக்கு நான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டோட பெனிஃபிட்டும் கொடுத்து அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு டிடக்ஷனும் கொடுத்தனா உன்ட்டு வர டாக்ஸ் என்ன ஆயிடும்? வராம போயிடும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏதோ ஒண்ணுக்கு தான் டிடக்ஷன். அதுக்கு நான் எதுதான் டிடக்ஷன்? அக்ரிக்கு தான் டிடக்ஷன். அப்ப இங்க மைனஸ் பண்றது, இங்க என்ன பண்ற? ஆட் பண்ற. அப்ப ரெண்டுமே என்ன ஆயிடும்? செட் ஆஃப் ஆயிடும். வரது நான் அக்ரிகல்ச்சர் இன்கம்ல ஆன்சர். அப்போ as far as agriculture income is concerned, agriculture income is exempted under section 10 subsection 1 if agriculture income exceeds 5,000 and non-agriculture income exceeds more than exemption limit 3 lakhs or 5 lakhs or 2.5 lakhs, so depends upon your age, then integration is compulsory. Then first என்ன step? agree plus non-agree 18 minus 2,50,000 போட்டு தானே டாக்ஸ் கண்டுபிடிக்கிற. ரெண்டாவது agree plus basic exemption step 1 minus step 2 your answer plus 4%. முடிஞ்சு போச்சு. அதை தவிர போன சம் பார்த்தோம். சில இன்கம்ல வெறும் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது, பிசினஸ் இன்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே மெர்ஜ் ஆயிருக்கு. ஒன்ன பிரிக்க சொன்னா நீ ஒழுங்கா பிரிக்க மாட்டேன். நிறைய அக்ரி கொஞ்சம் பிசினஸ். நானே ஸ்டாண்டர்டா சொல்லிட்டேன் ரூல். என்னது? இன் கேஸ் ஆஃப் காஃபி 65-35, சாரி இன் கேஸ் ஆஃப் ரப்பர் 65-35, இன் கேஸ் ஆஃப் காஃபி 2 ப்ராசஸ் 75-25, 4 ப்ராசஸ் பண்றனா 60-40, டீ 60-40. அவ்வளவுதான். இந்த சம் எங்க இருக்கும் அப்படின்னா பிஜிபி சாப்டர்ல ஒரு சம். இந்த சம் எங்க இருக்கும்? நான் அனுப்பிச்சு விடுறேன். இது இருக்காது, நான் அனுப்பிச்சு விடுறேன். புரியுதா ராஜா? சம் ஓவரா இதுதான் மிஸ்கிலினியஸ் ப்ரொவிஷன். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பேசிக் கான்செப்ட்ல ஸ்லாப் ரேட் விட்டு வச்சிருந்தோமா? இப்போ நீ ஸ்லாப் ரேட் எடுத்து டாக்ஸ் கால்குலேஷன் போட்டு போவோம். சும்மா ஏதோ ஒரு இன்கம் எடுத்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணி 15 லட்சம் டாக்ஸ், 7.5 லட்சம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணி பாரு, 3.5 லட்சம் டாக்ஸ் கால்குலேட் எது வேணா பண்ணிக்கோ. இது ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன். நான் விட்டு வச்சிருந்தது சொல்லிட்டேன். எது? அக்ரிகல்ச்சர் இன்கம். அதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில நான் எதுவும் விட்டு வைக்கல, சேலரிலையும் நான் எதுவும் விட்டு வைக்கல. பிஜிபிபில 2-3 செக்ஷன்ஸ் விட்டு வச்சிருக்கேன். கரெக்டா? கேபிட்டல் கெயின்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதர் சோர்சஸ் முடிச்சாச்சு. அதர் சோர்ஸ்ல புக் ப்ராப்ளம் மட்டும் பாத்துக்கோ. அடுத்தது கிளப்பிங், டிசிஎஸ் கான்செப்ட் நான் சொல்லி தரல. டிசிஎஸ்
டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் மாதிரி டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். டிசிஎஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இந்த வாட்டி கன்ஃபார்ம் கொஸ்டின் வராது, தைரியமா போ. பட் நாலேஜ் வச்சுக்கோ என்னன்னு. நம்ம பேமெண்ட் பண்ணும்போது பணத்தை புடிச்சிட்டு கொடுத்தா அது டிடிஎஸ். இப்ப நான் ரெண்டு பே பண்ண போறேன், 5% டிடிஎஸ் பிடிக்கணும். அப்ப அவனுக்கு கொடுக்க போற 50,000 ரூபாய் 5%, 45,000, 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் கொடுத்தனா அது பேர் டிடிஎஸ். ஒன் பிடிச்சி நான் கவர்மெண்ட் கொடுத்துருவேன். அப்போ டிடிஎஸ் இஸ் த ஆப்ளிகேஷன் ஆன் த பேயர். TDS is obligation on the payer. Payer தலையில obligation இருக்கு to deduct the amount and pay it to the remit to the government. And யாரோட பேன்ல, அந்த யாருக்கு பேல புரியுறோம்னா அவரோட பேன்ல. TCS is something. TDS ரெண்டாவது குட்ஸ்க்கு வராது, எந்த குட்ஸ்க்கும் TDS வராது. 192 செக்ஷன்ல இருந்து 194, 194 J வரையும் பாத்தீங்கன்னா எல்லாமே சர்வீசஸ் தான். குட்ஸ்க்கு என்ன வராது? TCSல குட்ஸ் தான். சர்வீஸ்னா ஒன்னு டோல், டோல் மட்டும்தான். மீதி எல்லாமே டோல் லீஸ் எடுக்கிறாங்கல்ல, டோலுக்கு லீஸ் எடுத்தா டிசிஎஸ் கொடுக்கணும். மத்தபடி மீதி எல்லாமே குட்ஸ் மட்டும்தான். டிம்பர் லீவ்ஸ், டேக் குட், அது மாதிரி உட்ஸ், லீவ்ஸ். அப்புறம் வந்து கார் வாங்கும் போது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு, நீ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல கார் வாங்குற. எக்ஸாம்பிள் யூ ஆர் பையிங் ஹோண்டா சிட்டி 12 lakhs போய் வாங்குற. 12 லட்ச ரூபாய் இன்கம் நீ இங்க இருந்து சம்பாதிச்சு எடுத்து வந்து கொடுத்துருப்ப. இந்த 12 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து நீ கார் வாங்கியிருக்கேன்னு கவர்மெண்ட் தெரியும். ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேல கார் வாங்குறா இட்ஸ் லக்ஸூரியஸ்ட் கார். அப்ப லக்ஸூரியஸ்ட் கார் வாங்குற அளவுக்கு வந்துட்டு என்ன இருக்கு? காசு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் வந்து 12 லட்சம் வாங்கும் போது அந்த டீலர் இருக்கான் தெரியுமா, 12 லட்சம் பிளஸ் 1% எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்குவான். அந்த 1% ஓன் பேர்ல கவர்மெண்ட் கட்டிடுவான். சோ தட் கவர்மெண்ட் கேன் வில் நோ தட் யூ ஆர் பையிங் ஏ கார் ஒர்த் rupees 12 lakhs. அப்ப நீ கணக்கிலே காட்டாம 12 லட்ச ரூபாய் கார் வாங்கிட்டீங்கன்னா அந்த 12 லட்ச ரூபாய் எங்க செஞ்சிரும் ஒன்றை கேட்போம். 12,000 ரூபாய் சும்மா பிடிப்பான். இப்ப 12 லட்ச ரூபாய் வந்துட்டு வாங்கணும்ல, பிளஸ் ஒரு 12,000 வாங்கி ஓன் பேர்ல கவர்மெண்ட் கட்டிடுவோம். அப்ப கொடுக்கும் போது பிடிச்சிட்டு கொடுத்தா டிடிஎஸ், வாங்கும் போது சேர்த்து வாங்கினா டிசிஎஸ். அவ்வளவுதான். கொடுக்கும் போது பிடிச்சிட்டு கொடுத்தா டிடிஎஸ், வாங்கும் போது சேர்த்து வாங்கினா டிசிஎஸ். டிசிஎஸ் இந்த 12,000 ரூபாயும் யாரு கார் வாங்கினா அவன் பேர்ல தான் கவர்மெண்ட்ல கட்ட போறேன். சோ தட் இப்ப கவர்மெண்ட் வில் நோ தட் இந்த அசசி பர்டிகுலர் அசசி has bought a car worth rupees 12 lakhs. அப்ப 12 லட்ச ரூபாய் உனக்கு காசு கிடைச்சிருக்கு. எங்க இருந்து கிடைச்சதே தெரியாது. அப்ப நீ அந்த 12 லட்ச ரூபாய்க்கு அந்த வருஷத்துக்கு நீ என்ன காட்டணும்? சோர்ஸ் காட்டணும், இன்கம் காமிச்சிருக்கணும். இல்லன்னா உனக்கு இந்த கார் எப்படி இருந்துச்சுன்னு கேட்பான். அட்லீஸ்ட் லோன் வாங்கினாது காட்டணும். 12 லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்க ஓகே காட்டணும். அப்ப இதுதான் டிசிஎஸ். இந்த கான்செப்ட் படி 3 பொசிஷன் தான் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்னு கார், ஒன்னு தேக்குட், லீவ்ஸ், டிம்பர் லீவ்ஸ், அதுன்னு ஒரு பொசிஷன். 3வது டோல். எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் புடிச்சிட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். எப்ப தெரியுதா? வாங்கும் போது சேர்த்து வாங்கினா டிசிஎஸ், கொடுக்கும் போது புடிச்சிட்டு கொடுத்தா டிடிஎஸ். அட்வான்ஸ் டேக்ஸ் பார்த்தாச்சு. அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பார்த்துட்டோம். அதுல நீ ஒன்னும் பார்க்க வேண்டியது பேன் மஸ்ட் எப்பப்போ பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். கோட்டிங் ஆஃப் பேன், கோட்டிங் ஆஃப் ஆதார், சிச்சுவேஷன் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோ. அதுல ஒரு 7-8 மார்க் வந்துடும். இந்த வாட்டி டிடிஎஸ் ஓட அட்வான்ஸ் டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், டிசிஎஸ் வராது. ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் டிடிஎஸ் டிசிஎஸ்ல எதாவது நல்லா படிச்சுக்கோ. அட்வான்ஸ் டேக்ஸ் அடுத்து டிடிஎஸ், டிசிஎஸ் வராது, கன்ஃபார்ம் வராது. போன வாட்டி வாட் இஸ் டிசிஎஸ் அண்ட் டிஃபைன் த சர்கம்ஸ்டன்ஸ் வேர் டிசிஎஸ் நீட் டு பி டிடக்டட்னு ஒரு கொஸ்டின் கேட்டான். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண மாட்டான், அது கொஸ்டின் பெருசா கேட்க மாட்டான். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்னா செட் ஆஃப் கேரி போறோம். செட் ஆஃப் கேரி ஒன்ஸ் இப்ப நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ண தெரியும், டாக்ஸ் கால்குலேட் பண்ண தெரியும். சோ இப்போ நம்ம செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் போயிட்டோம்னா இன்கம் 5 இன்கம் கண்டுபிடிச்சிட்டு இப்ப தனித்தனி ஹெட் தானே படிச்சோம். இப்ப தனித்தனி ஹெட் சேர்க்கும் போது தான் ஒரு இன்கமோட லாஸ் இன்னொரு இன்கமோட ஹெட்டோட இன்கம் நம்ம என்ன பண்ணணும், செட் ஆஃப். அதுக்கு தான் நமக்கு என்ன ரூல்ஸ் தேவை, செட் ஆஃப் ரூல்ஸ் தேவை. அதை படிச்சிட்டோம்னா 2 இன்கம் செட் ஆஃப் ஆயிடும். இப்போ டோட்டல் இன்கம் கிடைச்சிடும். டோட்டல் இன்கம் என்ன கால்குலேட் பண்ணணும், டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். டாக்ஸ் கால்குலேட் பண்றது படிச்சாச்சு. அப்ப அந்த 5 இன்கம் எப்படி சேர்க்கணும், அந்த 5 இன்கம் கேட்கும் போது ஒரு ஹெட்டுக்கு இன்னொரு ஹெட்டுக்கு லாஸ் ப்ராஃபிட் வரும். அது எப்படி செட் ஆஃப் பண்ணணும், அந்த கிளாஸ் தான் என்ன சாப்டர், செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். கேரி ஃபார்வர்ட் என்ன, இந்த வருஷம் லாஸ் செட் ஆஃப் பண்ணி பத்தல, அது எக்ஸ்ட்ராவா இருக்கு, அது நான் இந்த வருஷத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர். அவ்வளவுதான். புரியுதா ராஜா? இந்த ப்ரொவிஷன் புரிஞ்சு அக்ரிகல்ச்சர் இன்கம் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் இது கேட்கறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கு இந்த வாட்டி. அக்ரிகல்ச்சர் இன்கம் நான் அக்ரிகல்ச்சர். இதை தவிர இன்னொரு செக்ஷன் இருக்கு, இன்கம் விச் டு நாட் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் ஒரு சாப்டர் இருக்கு தெரியுமா. அதுல செக்ஷன் 10A ஒரு செக்ஷன் இருக்கு. 10WA சாரி 10WA 10A ஒரு செக்ஷன் இருக்கு. எஸ்சி செட்ல பிசினஸ் பண்றான் செக்ஷன். ஓகேவா, அவனோட ப்ராஃபிட்டுக்கு டிடக்ஷன் தரான். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த சாப்டர் தட் இஸ் இன்கம் டு நாட் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் ஒரு சாப்டர் இருக்கு தெரியுமா. அந்த சாப்டர்ல நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், அந்த கதையை காதுல வாங்கிக்கோ. நான் சொல்ற இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கோ போதும். அது செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1ல இருந்து 10 சப்செக்ஷன் 50 வரையும் வரிசையா கொடுத்துருப்போம். 10(1) அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்ப்டட், 10(2) HUF ஓட பார்ட்டிஷன்ல வர சொத்து எக்ஸம்ப்டட், 10(3) இது எக்ஸம், 10(4) இது எக்ஸம், 10(5) இது எக்ஸம், 10(10A) ஆல்ரெடி நீ படிச்சிருக்க. 10(10A) கிராஜுவிட்டி, 10(10B) பென்ஷன், 10(10) வாலண்டரி ரிட்டைர்மென்ட் சர்வீஸ்,
எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருப்ப 10-17 எம்எல்ஏ எம்பி சேலரி எக்ஸம்டட், அது மாதிரி ஒரு எம்எல்ஏ எம்பியோட அலவன்ஸ் எக்ஸம்டட், இது மாதிரி நிறைய படிச்சிருக்க. 1034 டிவிடெண்ட் இன்கம் எக்ஸம்டட் படிச்சிருக்கோம். அங்கங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணுவோம் அந்த சாப்டர்ல சம் அப் பண்ணுவோம். சம் அப் பண்ணா எல்லாமே நீ படிக்க தேவையில்ல. 10-1 ல இருந்து 10-50 வரைக்கும் நான் என்ன செக்ஷன் இம்பார்ட்டன்ட் சொல்றோம் அது படிச்சுக்கோ. அதுக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மாடியூல் செகண்ட் மாடியூல் ஓவர். இல்ல செட் ஆஃப் டிடக்ஷன்ஸ் டோட்டல் இன்கம். டிடக்ஷன்ஸ் என்ன பொறுத்தவரையும் பெருசா அபிப்பிராயம் கிடையாது இந்த சாப்டரை பொறுத்தவரையும். ஓகேவா, அது ஒரு பிராக்டிகல் சாப்டர். அதை நீ படிச்சு எழுதுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. சோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிடக்ஷன் அவனுக்கு என்னென்ன செக்ஷன் தேவையோ அந்த செக்ஷனை சொல்றேன். எதுக்கு டிடக்ஷன் கொடுக்குறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணணும், எங்கெல்லாம் ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்குக்கு நான் சொல்லி தரேன். மிச்சப்படி புக்ல உள்ள எக்ஸசைஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போதும். எல்லா ப்ராப்ளத்திலயும் டிடக்ஷன் என்ன ஒரு மார்க் அடியில வரும், கீழே கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சோன்னா லெஸ் டிடக்ஷன் போட்டா டோட்டல் இன்கம் வரும் தெரியுமா. அந்த ஒரு மார்க்கு தான் அதோட வேல்யூவே தவிர டிடக்ஷன் சாப்டர்ல இருந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் தனியா கேட்க மாட்டான். டிடக்ஷன் சாப்டர்ல இருந்து ஒரு 6 மார்க் கொஸ்டின் அப்படியே வந்துருக்கு சார் தனியா ஒரு சாப்டர்னு கேட்க மாட்டான். சோ டிடக்ஷனோட உனக்கு பெரிய நாலேஜ் தேவையில்ல. உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஏடிசி அந்த செக்ஷன்ல தான் டிடக்ஷன் தெரிஞ்சிருக்கும். உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியாது. அது ஒண்ணுமே இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல டிடக்ஷன் இருக்கு, நீ பணம் செலவு பண்ற பேஸ்ல, பேமெண்ட் பேஸ்ல டிடக்ஷன் இருக்கு. உனக்கு வர இன்கம் பேஸ்ல டிடக்ஷன் இருக்கு. உனக்கு ராயல்டி இன்கம், ஓகேவா, அது மாதிரி சில இன்கம் வந்துச்சா அந்த பேஸ்ல டிடக்ஷன் இருக்கு. அதர் டிடக்ஷன் வயசானவங்களுக்கு தனியா டிடக்ஷன் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் பேஸ்ல டிடக்ஷன் இருக்கு. ரெண்ட் கட்டினா அதுக்கு ஒரு டிடக்ஷன். சோ இது மாதிரி அது ஒரு 4 பேஸ்ல உனக்கு டிடக்ஷன் கொடுக்குறான். அந்த 4 பேஸ்ல என்னென்ன செக்ஷன் டிடக்ஷன் நீ மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இன்கம் டாக்ஸ்ல we are nearing ஒரு 80% கம்ப்ளீட்டட். கிராஸ் டோட்டல் இன்கம் நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலாம் போறது இல்ல. அந்த டோட்டல் இன்கம் கம்ப்ளீட் பண்றோம் தெரியுமா, அதுல நான் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன். உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். சேலரி தெரிஞ்சிருக்கணும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும், பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்ஸ் 5மே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை நான் எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் வீடியோல அந்த 2 ஆஃப் டோட்டல் இன்கமும் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் நடத்திடுறேன். அந்த 10A கம்பல்சரி நடத்துவோம். இந்த வாட்டி கேட்பானோன்னு எனக்கு ஒரு மனசுல உறுத்துது. சோ இந்த செக்ஷனையும் அந்த 10A சொன்னால எஸ்சி செட் அதை ஞாபகப்படுத்த அதையும் பிளஸ் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட். அதுக்கு அடுத்த வீடியோல கிராஸ் டோட்டல் இன்கம் போட்டா இன்கம் டாக்ஸ் என்ன ஆயிடும் மோர் ஆர் லெஸ் முடிஞ்சிடும். டிடக்ஷன்ஸ்க்கு நான் நோட்ஸ் தரேன், அப்புறமா கடைசியா பாத்துக்கலாம். டிடக்ஷனை விட்டு வச்சு